கொடுக்கிறேன். பிஸ்மி சார் வாங்கிக்கங்க சார், வாங்க சார். இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா பூக்கி மாதிரி தெரியும் சார். நீங்க வாங்க சார். சார் வாங்க வாங்க சார், நான் தரேன் வாங்க சார். தாத்தா கொடுத்தா ஓகேவா, கல்யாணி கொடுக்கணுமா உங்களுக்கு? யார் வேணும்? ஆண்ட்ரூஸ் யாருங்க? அந்த ஆண்ட்ரூஸ் நானே பார்க்கணும் போல இருக்கு. யாரு? பூக்கி ஸ்டைல்ல நம்மளுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து அழகாக எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை மேடைக்கு கூப்பிட்டு அவர் என்ன பண்றாருங்கிறத மேடையில எல்லாருக்குமே காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம். சொன்னா எங்க இருக்கீங்க ப்ளீஸ்? ஸோ வந்து கேண்டி சாக்லேட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். பட் இது பூக்கி ஸ்டைலில் இனிமேல் இந்த சாக்லேட்டே வந்து பூக்கியாக நம்ம வந்து மாற்றி அழைக்க போகிறோம். ஸோ வணக்கம் அண்ணா, எங்களுக்காக ஒரு சாக்லேட் பின்ன போகிறீங்களா? ஆண்டனி சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பர். இனிமேல் இந்த சுகர் கேண்டி பார்த்தாலே அது பூக்கியாக தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நினைவு சின்னமாக இப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இவெண்ட்டை. ஸோ அழகாக பூக்கி பேட்டர்னையும் வந்து பின்னி நமக்காக சாப்பிட கொடுக்குறாரு. ஓகே சார், நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படியே மீண்டும் இதே பிரஸ் மீட் நிறைய ஹோஸ்ட் பண்ணணும், மேடைக்கு வரணும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை இருக்காங்களே, இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவரை பார்த்தா உங்களுக்கு பூக்கி மாதிரி இருக்கா சார்? அநியாயமா சார். விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஐயோ சார், நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு இங்க தான் வரணும் சார். அப்புறம் அடுத்த தலைப்பு செய்திகள் ஆடுவேன். கொடுங்க ரிப்போர்ட்டர்ஸ் சார்பா இவங்களுக்கு ஒரு பூக்கி கொடுக்கலாம். ஆஹா, பிரஸ் மீட்னுடைய பூக்கியாக ராஜேஷ் அண்ணனுக்காக. இங்க அவருக்கு சுகர் இருக்கு. நீங்க பிளஸ் உங்களுக்கு யாரா பிடிச்சிருக்குமா கல்யாணி? சார், உங்களுக்கு யாரா பிடிச்சிருக்கா? அந்த சார் எல்லாரையுமே பிடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது டைம் ஆயிடும். யாரா ஒருத்தர் கொடுங்க கூப்பிட்டு. யாருங்க சார்? நிறைய பேர், நிறைய நபர்களை சொல்றீங்க. எல்லாருமே பூக்கி தான். உங்க எல்லார் சார்பாகவும் நான் விஜய் ஆண்டனி சார்க்கு பிஸ்மி சார் கொடுக்கிறேன். பிஸ்மி சார் வாங்கிக்கங்க சார், வாங்க சார். இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா பூக்கி மாதிரி தெரியும் சார். நீங்க வாங்க சார். வாங்க வாங்க சார், நான் தரேன் வாங்க. இல்ல யார நான் அவரை செலக்ட் பண்ணானா அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காரு. பத்திரிகையாளர் சார்பா நீங்க வந்து பூக்கி சாக்லேட் வாங்கிக்கிறீங்க சார். சார் என்ன எதிர்பார்க்கறாருன்னா வந்து தரணும் எதிர்பார்க்கறாரு. அப்படிதான். வாங்க சார், வாங்க ஐயா, கொடுங்க ஐயா, பெருசா கொடுங்க. சார், நீங்க சொல்றத பார்த்தா பூக்கி கேண்டி குடுக்குற மாதிரி தெரியலையே சார். பெருசா கொடுங்க. ஓகே சார், உள்ள வாங்க. வாங்க சார். ஆண்ட்ரூஸ் சார். சார், தாத்தா கொடுத்தா ஓகேவா, கல்யாணி கொடுக்கணுமா உங்களுக்கு? யார் வேணும்? இல்ல நான் தரணுமா? சரி. சார், ரொம்ப நேரமா ஆண்ட்ரூஸ்க்கு நிறைய வாக்குகள் வந்த காரணத்தினால் உங்களுடைய பெர்மிஷனோட அந்த ஆண்ட்ரூஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பூக்கி சாக்லேட் வந்து அவருக்காக வழங்கப்படுது. சொன்னால ஆண்ட்ரூஸ் அவர்களே ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. யார் அந்த ஆண்ட்ரூஸ்னு எங்களுக்கே பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. பூக்கி டீம் சார்பாக பிஸ்மி சாருக்கு உங்களுக்காக ஒரு சாக்லேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆண்ட்ரூஸ் வாங்க. ஆண்ட்ரூஸ் ப்ளீஸ். ஆண்ட்ரூஸ் யாருங்க? அந்த ஆண்ட்ரூஸ் நானே பார்க்கணும் போல இருக்கு. யாரு? அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்லுங்க சார். ரொம்ப சிக்கல்கள்ல மாட்டி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல வந்துட்டாங்க சார். அப்படி ஒருத்தங்களை வந்து நம்ம காயப்படுத்த கூடாது இல்லையா? அவரும் வராரு நமக்காக. கடைசி கல்யாணி கையால வாங்க போற அவர் வந்து ஆண்ட்ரூஸ் தான். வாங்க கல்யாணி ஐயா, நீங்க ரெடி பண்ணலாம். ஏன் உங்களுக்கு இந்த மவுஸ்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏதாவது உங்களை பத்தி சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. இல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல சார், சும்மா சொல்லுங்க. உங்களை எல்லாருமே ஆண்ட்ரூன்னு சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? கல்யாணம் ஆகலையா? மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க, அது பதில் சொல்லுவார். ஓகேவா? அப்படிதான் நீங்க பூக்கின்னு சொல்றாங்க. நீங்க பூக்கியா சார்? பூக்கி சார், இப்படி வாங்க சார். ரொம்ப ஷையா இருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட். சூப்பர். நம்மளுடைய பூக்கி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக ஒரு உற்சாகமான ரோ போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஆண்ட்ரூஸ் அவர்களே.
ஐயா ரொம்ப நன்றி. எப்பயுமே எனக்கு விஜய் ஆண்டனி சார் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் வரும். ஒரு விஷயத்த கரெக்டா ஃபோக்கஸ்டா பண்றதே நமக்கு அவ்வளோ டென்ஷனை கொடுக்குது. எல்லா வேலையும் பண்றாரு, ஆனா ஊபர் கூலாகவே இருக்காரு. அது எப்படி அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணும். இந்த படத்துல வந்து ப்ரொடக்ஷனும் பார்த்துருக்கீங்க, நீங்க தான் எடிட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் மியூசிக் பண்ணிருக்கீங்க. பட் இருந்தாலும் சில்லா கூலா நான் தான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு ஒரு மேனரிசம்ல தான் இருக்கீங்க. ஹவு டு யூ டூ தட் வித் ஏஸ் அப்படிங்கிறதா ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ சார். ஐ நோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. ஸோ இந்த குரூப் பிக்சரை தொடர்ந்து நீங்க பேசணும்னு ஆசைப்படுறோம். Over to you. எல்லாருக்கும் நன்றி. கணக்காலங்காலில் உன்னை பார்த்தேன், உன்னை நடிப்பேன் இவ்வளோ வளர்த்து வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்னோட புரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ரொம்ப நன்றி. பேக் டு பேக் வந்து 3 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதிகப்படுத்தலான் இருக்கேன். நிறைய புது இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்கள் சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனாக அறிமுகப்படுத்த நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலேயே வந்து எவ்வளோ அது என்னோட ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையாக இருக்குது. கணேஷ், உங்களோட உழைப்பு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தவங்க எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்குது. கேரளாவில் மட்டும் அது வேறு, ரைட்டர்ஸ் வேறு, அண்டு அதை வாங்கி வந்து டேரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துகிற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அவர் இப்போ இந்த படம் மூலமாக தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பருதியிட்ட பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டராக மாறி இருக்காரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சரில். அண்ட் தேங்க்யூ பருதி. இது தொடர்ந்து நிறைய படங்களில் பருதி கூட பணியாற்ற போகிறேன். அண்ட் மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்கள் பேசுகிறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா சசி சார் சொல்லிருந்தார், எவ்வளோ ஃப்ளோவாக பேசுகிறாங்க, எவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலாக மீடியாவை வந்து குடும்பமாக அட்ரஸ் பண்ணுற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்கள். ஆந்திராவில் அப்பாவை பற்றி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்கில் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும்னு பெரிய நம்புகிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு, ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டு சத்யா. ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்துருக்குறேன். அண்ட் இந்த படத்தில் தான் ரொம்ப அருகாமையில் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்கள் பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டேரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்ட அடுத்த படத்தில் அவர் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது சத்யா. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சரில் பண்ணுவார். ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்குது. ரொம்ப கேஷுவலாக பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி, தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேலே உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா மேம் ஸ்பாட்டில்? அப்படியா? ரொம்ப குட்டியர் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தனுஷா ரொம்ப ப்ரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிறை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க இல்லை ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க போல். அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்தில் நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி டப்பிங் பேசுகிறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தால் கூட டப்பிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறது எல்லா விதத்துலையுமே நீங்கள் சூப்பர். ஆக்சுவலி ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியாக வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பற்றி சொல்லணும். என்னோடய வாழ்க்கையில் 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க.
அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து இன்றைக்கும் ஒரு 10 ஃப்ளாப் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, என்னை மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்கள் எழுத்து, உங்கள் டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமாக வந்து நீங்கள் அஜயை வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பாக அமையும். நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1 ரிலீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பற்றின ஒரு படமாக சிறப்பாக வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூஸிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட கதாநாயகன் அஜய் வந்து கடந்த ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டாக ஒரு 6 வருஷமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டரு 2வது, ஒரு மனுஷனாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் இந்த உன்னை பிஹேவ் பண்ணுறது, செட்டில் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக ஃப்யூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும். நல்ல மனிதனாக இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஒய்ஃபு ஃபாத்திமா விஜயாண்டனி, என்னோடய டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டாக அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டிருக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்லை, முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோடய பேர். குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து தெலுங்கில் பூக்கின்ற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.